கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. தேர்வு முறைகேடு புகார்கள் தொடர்பாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரி சிஜேபி விடுத்த போராட்டத்தின் அழைப்பின் பேரில் ஆயிரக்கணக்கானோர் நாடாளுமன்றத்தை நோக்கி ஊர்வலமாக செல்ல முயன்றனர். இந்த நிலையில் இந்த அமைச்சர் அமித்ஷா மற்றும் தர்மேந்திர பிரதான் இடையே சந்திப்பானது நடைபெற்றிருக்கிறது என்ற முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார். வணக்கம் ரமேஷ்குமார். இந்த சந்திப்பானது எங்கே நடைபெற்றது, இதில் என்ன குறித்து விவாதிக்கப்பட்டது, முழு விவரங்கள்? நீட் வினாத்தாள் முறைகேட்டை கண்டித்தும் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வலியுறுத்தியும் காக்ரோச் ஜனதா கட்சியின் சார்பில் நாடாளுமன்றத்தை முற்றுகையிடும் போராட்டம் இன்று காலை முதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசினார். நாடாளுமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய அமித்ஷாவின் அறையில் இந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது. என்ன விவாதிக்கப்பட்டது, எதற்காக இந்த சந்திப்பு நடத்தப்பட்டது என்பது குறித்த முழுமையான விவரங்கள் இதுவரை வெளியாகவில்லை. இருப்பினும் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் இன்று காலை முதல் இது குறித்து விவாதம் நடத்த வேண்டும் என எதிர்கட்சிகள் கோரிக்கை விடுத்த ஒரு நிலையில் எதிர்கட்சிகளை சமாதானப்படுத்துகின்ற வகையில் நாளை அல்லது நாளை மறுநாள் கல்வி அமைச்சர் தாமாக முன்வந்து இந்த நீட் வினாத்தாள் முறைகேடு எதனால் நடைபெற்றது, அரசு எடுத்துள்ள நடவடிக்கையை தற்போது நீட் தேர்வு முழுமையாக நடத்தி முடிக்கப்பட்டிருப்பது ஆகியவை குறித்து அரசினுடைய நடவடிக்கைகளை விளக்கும் விதமாக கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தாமாக முன்வந்து விளக்கம் ஒன்றை அளிப்பார் என்றும் அது தொடர்பாக இந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கலாம் என்றும் மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. எனவே நாளை அல்லது நாளை மறுநாள் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தாமாக முன்வந்து நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் ஒரு விளக்கம் ஒன்றை அளிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி.